அதிக பணம் சேர்த்தால், அதிக சொத்து சேர்த்தால், ஒரு நிலையான வேலை வாய்ப்பு, ஒரு உயர்ந்த அங்கீகாரம், இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் நிம்மதி என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சந்தோஷத்திற்கு, நம்முடைய எதிர்கால தலைமுறையினுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு அவசியம் இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. அது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடை எல்லாம் தாண்டி வஞ்சனை இல்லாமல் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டு போனால் உரிய நேரத்திலே மழை வராது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்திலே அடிக்காது, அடிக்கக்கூடாத நேரத்திலே 110 டிகிரி 111 டிகிரி என்று அடிக்கும். குளிர்காலத்திலே தை மாதம் குளிர் என்பார்கள், மாசியிலே குளிர் எடுக்கும். அதே போல பருவமழை ஒழுங்காக கிடைக்காது. இதன் காரணமாக என்ன நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், காலநிலை மாற்றம் ஏற்பட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நோய்வாய்ப்படும், பயிர் உள்பட, மனிதர்கள் உள்பட. இப்படி காலநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது, சுற்றுச்சூழல் ஏன் மாசுபடுகிறது என்பதற்கான ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய வாழ்வியல் மாற்றத்திலே அன்றைக்கெல்லாம் கேரி பேக் கிடையாது, பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்கள் கிடையாது. கடைக்கு செல்வதாக இருந்தால் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்களை கையில் எடுத்து செல்ல மாட்டோம். நாம் அழகாக நம் வீட்டு நிகழ்வுகளிலே, திருமணங்களிலே நாம் சென்று வந்த அந்த மஞ்சள் பையை கம்பீரமாக எடுத்து செல்வோம். காய் கடைக்கு செல்வோம், மளிகை கடைக்கு செல்வோம், நமக்கு தேவையான மளிகை பொருட்களை, காய்கறிகளை வாங்கி வருவோம். எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் அல்லது கண்ணாடி பாட்டிலை எடுத்து செல்வோம், அந்த பாட்டிலிலே எண்ணெய் வாங்கி வருவோம். கறிக்கடைக்கு சென்றால் கூட ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து செல்வோம். ஏன் டீ கடைக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் டீ வாங்குவோம். ஆனால் இன்னைக்கு சுட சுட 110 டிகிரி 120 டிகிரி சூட்டில் ஒரு பாலித்தீன் கவரில் டீயை வாங்குறாங்க. அந்த டீயை சுட சுட அந்த கவரில் ஊற்றுறாங்க, அதை எடுத்துகிட்டு வராங்க. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்ன்றதுக்கு நெருப்பு கொஞ்சம் பட்டால் உருகி போயிடும். அவ்வளவு சூடான ஒரு உணவுப் பொருள் அந்த பாலித்தீன் கவரில் உழுவுறப்ப அந்த பாலித்தீன் கவரில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் என்ன கெமிக்கல்? எந்த வகையிலையுமே மக்காது, பூமியே அதை ஜீர்ணிக்காது. நம்ம வயிறு எப்படி ஜீர்ணிக்கும்? அப்படிப்பட்ட பாலித்தீன் கவரில் சாம்பார், ரசம், குழம்பு, டீ இப்படியெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி, கடைக்கு போனால், மளிகை கடைக்கு போனால் கேரி பேக்கில் எடுத்துகிட்டு வர மாதிரி, எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு கேரி பேக், ஒரு பாலித்தீன் கவர், நம்ம பொருளை வாங்கிட்டு வர ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்துலேயும் சரி, எல்லா குடும்பத்துலேயுமே உருவாயிடுச்சு. நம்மளை கெடுக்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையை சிதைக்கிறதுக்காக, நம்ம தலைமுறையை நாசப்படுத்துறதுக்காக வந்த ஒரு கெட்ட விஷயந்தான் இந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்கள். இதெல்லாம் ஒழிக்கணும்னா ஒரே வழி என்னன்னா, பழைய மாதிரி நம்ம மறுபடியும் மஞ்சப்பையை கையில் எடுக்கணும். ஏன் இதை ஒழிக்கணும் அப்படின்னா, நாம் நல்லா இருக்கணும்னா, இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னா, நல்ல காற்று, நல்ல சுகாதாரமான சூழ்நிலை. வீட்டுக்கு முன்னாடி இங்கே செடி வச்சிருக்காங்க, பூச்செடி வளர்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வளராது. தண்ணி பூமியில் இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. இன்னைக்கு நிலத்தண்ணி நீர் மட்டும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கை தூக்கி பூமியில் அப்படி வெளியில் குப்பத்தொட்டில் போட்டுறோம். குப்பத்தொட்டில் கூட நிறைய பேர் போடுறதில்ல, பொது இடங்களில் போட்டுடுறாங்க, சாக்கடையில் போட்டுடுறாங்க. அது என்ன ஆகுது? போய் அடைச்சிக்கிட்டு நிற்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயாவது பூமியில் போய் அது சிதைஞ்சு போய் உள்ளே போய் அது அழியாது. பூமியில் இருக்கக்கூடிய, பூமிக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். பூமிக்கு இறங்கக்கூடிய தண்ணீரை தடுத்துரும். அப்போ பூமியினுடைய நீர்வளம் பாதிக்கும். நீர்வளம் பாதிச்சுன்னா நிலநடுக்கம் ஏற்படும். அது மட்டுமா, நீரின்றி அமையாது உலகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்படி பூமியினுடைய நீர்வளத்தை கெடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கில் நாம் முற்றிலும் பயன்பாட்டிலேருந்து வெளியில் எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய முதல்வருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக தான் மீண்டும் மஞ்சள் பை திட்டம்.
அந்த மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு 44 மாதமா 87 நிகழ்வா நம்மளுடைய 34வது கூட்டத்தில் அந்த குப்பைகளை முறையா பிரித்து வழங்கிட்டு இருக்க குடும்பங்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்கு நாம் இந்த மஞ்சள் பைய வீடுதோறும் சென்று இந்த போன்ற நிகழ்வுகளை வழங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு அல்லது மக்கள் குப்பையை குவிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ நாய் இருக்குது. இப்போ தேசிய பிரச்சனை நாயின்றது. உடனே அங்கேருந்து ஒரு குப்பையை கவரை இழுத்துட்டு போய் ரோடு பூரா தைச்சிரும். குப்பையை ஈரக்கழிவுகளாக சிலர் உணவு கழிவுகளை கொண்டு நாங்கள் கொட்டுவாங்க. எல்லாம் ஒன்றா சேர்றப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? கெட்டு போகும். கெட்டு போகிறதுனா அந்த இடத்துல கெட்ட கிருமிகள் உருவாகும், கெட்ட பூச்சிகள் உருவாகும், கொசு உருவாகும். இந்த இடத்துல உருவாகக்கூடிய கொசு இங்கே இருக்கக்கூடிய சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமா கிடைக்கும்? இந்த பக்கம் பங்களா கட்டிட்டு இருக்கிறவங்க பணக்காரங்க வீட்லையும் தானே போய் கிடைக்கும். அதனால சுகாதாரம் தூய்மைங்கிறதும் ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் அதில் அக்கறை இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணுங்கிறதா நம்மளுடைய முதல்வருடைய நோக்கம். இதையெல்லாம் மாற்றி காட்டணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுத்து சேலம் மாநகரத்திலேயே முதல் முறையாக நம்முடைய 34வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பை தொட்டிகளையும் நம்ம அகற்றணும். ஏன் அகற்றணும்? உங்களுக்கு கூட சங்கடம் இருக்கலாம். என்னடா நாங்கள் சல்லுன்னு வந்தோம், எங்கள் நேரத்துக்கு நாங்கள் போய் கொட்டிட்டு வந்துட்டோம், இப்போ குப்பை தொட்டி இல்லையேன்ட்டு. ஆனால் குப்பைகளை வாங்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்கள், அன்பு சகோதரிகள், தூய்மை பணியாளர்கள் தூய்மை வாகனத்திலே தினந்தோறும் காலை உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். 3 வாகனங்கள் நம்ம கோட்டத்தில் இருக்கு. ஷெட்யூல் பண்ணி வராங்க. 5 நிமிஷம் முன்ன பின்ன உங்ககிட்ட கேட்டு குப்பைகளை வாங்குறாங்க. அந்த குப்பைகளை நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன பிரித்து தரதுன்னா, இப்போ பால் கவரு அல்லது நான் சொன்னேன் இந்த பாலித்தீன் கவரு இல்லை பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி பூமியில் தானாக உருவாகி வளர்ந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், செடி, பயிர், மரம், அந்த மரத்தில் வர மூங்கில், அந்த மூங்கிலில் வரக்கூடிய மூங்கில் மூலமாக செய்யக்கூடிய பொருட்கள் அல்லது பயிர் மூலியமாக வரக்கூடிய உணவுப் பொருட்கள், அந்த உணவு கழிவுகள், இவையெல்லாம் மக்கக்கூடிய குப்பை. மக்காத குப்பை என்னன்னா எல்லாமே கெமிக்கல் மூலியமாக உருவாக்கக்கூடிய, செயற்கை முறையாக உருவாக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மக்காத குப்பை. அந்த மக்காத குப்பையை இந்த குப்பையோடு சேர்த்து கொண்டு போய் நம்ம பூமியில் போட்டோம்னா பூமிக்கு கேடு விளையும். அதனால் மக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா அந்த மக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் என்ன பண்ணலான்னா, சேலத்தில் ஒரு 31 நுண்ணுயிர் உரம் தயாரிக்கக்கூடிய மையங்கள் இருக்குது. பைபாஸு, தாதம்பட்டி, இங்கே வாய்க்காப்பற்ற, இங்கே நம்ம இப்போ இடத்துக்கு பக்கத்தில். அங்கே நம்முடைய மாநகராட்சியை சார்ந்த தூய்மை வாகனங்களிலே அந்த மக்கும் குப்பையை எடுத்து போய் அந்த உரம் தயாரிக்கக்கூடிய MCC சென்டரில் போட்டால் அந்த குப்பையில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்துறப்ப இயற்கை முறையில் அந்த மக்கக்கூடிய குப்பையெல்லாம் அப்படியே மக்கி 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 ஒரு அருமையான ஒரு இயற்கை உரமாயிடும். அந்த உரத்தை இன்னைக்கு சேலம் மாநகராட்சியில், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, சேலம் மாவட்டத்தில் பயிர் பண்ணக்கூடிய அத்தனை நிலங்களுக்கும் இலவசமாக வழங்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன 2 விஷயம்னா, ஒன்று குப்பை காணாமல் போயிடுது, இன்னொன்று குப்பை வைரமாக மாறிடுது. வைரம்னா எப்படி? உரமாக மாறிடுது. அந்த உரம் நம்ம மண்ணில் விளையிற பயிர்களுக்கு கிடைக்கிறப்ப, ஒரு இயற்கை முறையில் ஒரு பயிர் விளையிறப்ப அந்த பயிர் அவ்வளோ ஒரு சத்தாக இருக்கும். ரசாயன உரம் போட்டு ஒரு பயிர், ஒரு அரிசி வந்தால் அதில் இருக்கக்கூடிய சத்துன்றது ரூபாய்க்கு 10 பைசா மாதிரி தான். அதே இயற்கை உரம் போட்டு நீங்கள் ஒரு பயிர் செஞ்சு ஒரு மரத்தையோ ஒரு பழத்தையோ அல்லது ஒரு நெல்லையோ அறுவடை பண்ணிங்கன்னா அதில் ரூபாய்க்கு ரூபாய் அந்த அளவுக்கு சத்து தரம் இருக்கும். அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்றப்ப தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 30 வயசில் ரத்த கொதிப்பு வராது, 35 வயசில் சக்கரை வியாதி வராது, இன்னைக்கு 50 வயசில் ஆஞ்சியோ பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் தான். இப்படி ஆரோக்கியமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஒரு மாற்றத்தை நல்லவிதமாக ஏற்படுத்தணும் தான் இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை நம்ம முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதை நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவருடைய வழிகாட்டுதலில் சேலம் மாநகராட்சியில் நாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம முயற்சியில் பெரிய அளவு நம்ம வெற்றியும் கண்டுட்டு இருக்கோம். எனவே தொடர்ந்து நீங்கள் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதை முற்றிலுமாக நிறுத்துங்கள். இந்த இடத்துல பேசுகிறப்ப எனக்கு ஒரு நினைவு ஞாபகத்துக்கு வருது. மலன் வந்துட்டா இந்த பாலாஜி நகர் மெயின் ரோடு, இந்த பாலாஜி நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இங்கே இருக்க தாய்மார்கள் எல்லாத்துக்குமே தெரியும்.
நாம் மாநகராட்சி நம்முடைய ஆட்சி வந்ததற்கு பின்பு அதற்கு முன்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒரு கொஞ்சம் சின்ன மழை வந்தால் கூட இந்த இடம் ஒரு சகதிக்காடா வெள்ளக்காடா மிதக்கும். தண்ணி சாக்கடை தண்ணியோட கலந்து ரோட்ல போகும். ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா கூட இங்கே சேகர் டீ கடைக்குள்ள தண்ணி பூந்துடும். இங்க இருக்க தாழ்வான வீடுகளுக்குள்ள தண்ணி பூந்துடும். இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு சீலாவரி ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் மில்கி ரோடு வழியாக, பாரதியார் தெரு வழியாக, ஜோதி டாக்கிஸ் மெயின் ரோடு வழியாக வெள்ளமென பொழுது இந்த பாலாஜி நகரை நாசப்படுத்தி கொண்டிருந்தது. அதற்காக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எந்த காலத்திலும் நம்முடைய பகுதிகளுடைய மக்கள் இது போன்ற பிரச்சனைகளால் கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் உங்களுக்காக ஒரு அருமையான கான்கிரீட் மழைநீர் வடிகால் பெரிய அளவிலே அங்கு ஜோதி டாக்கிஸ் மெயின் ரோடு பாரதியார் தெருவிலிருந்து எடுத்து இந்த பாலாஜி நகர் வழியாக நேராக சென்று இப்படி திருப்பணும். இந்த ஆசிரியருக்கு பின்னாடி அதில் சில பிரச்சனைகள் இருந்ததுனால நேராக கொண்டு போய் அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் வளைச்சி அந்த அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டில் மதுரை வீர கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவருடைய பெயரில் அமர்ந்திருக்கக்கூடிய அணையா விளக்கு அண்ணா பாலத்தில் விட்டாச்சு. இப்போ எந்த மழை வேணா வரட்டுமே தண்ணி அடிச்சுட்டு போயிடுங்க. ஏற்கனவே அந்த பாலத்துக்கு அடியில் இருந்தவங்க பாலத்துக்கு அடியில் தண்ணி போகிறதுக்கு பதிலாக பைப் தான் போயிட்டு இருந்துச்சு. தூக்குங்க அது எல்லாத்தையும், கஷ்டங்க அப்படின்னாங்க அதிகாரிங்க. முடியாதுங்கன்னாங்க. எது முடியாது எது நடக்காதுன்னாரு நம்முடைய தலைவர், நம்முடைய அமைச்சர். தூக்குங்க, மக்களுடைய நன்மைக்கு மீறி என்ன பைப் போனால் எப்படி தண்ணி போவோம்? இன்னைக்கு தண்ணியில் குப்பைகள் கலந்து அடைச்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் வீட்டுக்கு தான் போவோம். தண்ணி மட்டுமா போவோம்? டிச்சி, சாக்கடை, கழிவு எல்லாம் தானே வீட்டுக்குள்ளே போவோம். சுகாதாரம் கெட்டு போவோம். அதனால எந்த சூழ்நிலையுமே அந்த பாலத்தின் அடியிலே அத்தனை குடிநீர் குழாய் பைப், பாதாள சாக்கடை பைப், ஆத்தூருக்கு செல்லக்கூடிய தண்ணீர் பைப், பனமரத்தப்பட்டி ஏரியிலிருந்து நமக்கு வரக்கூடிய பைப், இப்படி அத்தனை குழாய்களையும் தண்ணீர் பகிர்மான குழாய்களையும் அதிரடியாக அகற்றி அதை மேலே எடுத்து போட்டு இனி எந்த சூழ்நிலையிலுமே எந்த காலத்திலுமே தண்ணி நீங்க தடப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த பகுதி மக்களுடைய குறையை தீர்த்து வைத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். இப்படி பல்வேறு நன்மைகளை தொடர்ந்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், தொடர்ந்து உங்களை நாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்கின்ற கோரிக்கை அது தொலைபேசியாக இருந்தாலும் சரி, நேரிலாக இருந்தாலும் சரி, அதனை உடனே தீர்த்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்தின் மிகச்சிறந்த ஒரு திட்டமாக இந்த எனது குப்பை எனது பொறுப்பு திட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்திலேயே முன்மாதிரியாக நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு தூய்மையான சுகாதாரமான ஒரு சிறந்த கோட்டமாக இந்த கோட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் செய்வோம், இன்னும் வெல்வோம், இன்னும் வெல்வோம் என்று கூறி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நீங்கள் வழங்கி அரசினுடைய கழகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.